ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின விழாவுக்கு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு போயிருந்தோம். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 1931 வந்து இதை கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு. ஸ்கூல் லீவுன்றப்ப யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே சுற்றி கேட்டோம்னா மேலூர் பாய்ஸ் ஸ்கூல் இதுதான்னு தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளோ பேருக்கும் இந்த ஸ்கூல் நல்லா தெரியும். அவ்வளவு ஃபேமஸ் இந்த ஸ்கூலு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேலூர் தான். இப்போ வந்து இதை கோயடா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே சுற்றி இருக்கிற நிறைய கிராமத்து பசங்களுக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலூரை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்து பிள்ளைகளுக்கும், முக்கியமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் நமக்கு அந்த கல்வியை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கண்டிப்பாக தேவைப்படுது. நாங்கள் ஜஸ்ட்டு வாக்கிங் போகலாம், இந்த கிரவுண்டுக்கு போகலாம் அப்படிதான் எண்ணத்தில் வந்தோம். காலையில் வந்து பார்த்தா இங்கே இருக்கிற பசங்க எல்லாரும் அழகா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கிரவுண்டில் இருக்க எல்லாத்துக்கும் இந்தியா ஃப்ளாக் கொடுத்தாங்க. சஃப்ரான் வெரி குட். அங்க இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த பசங்களை அவ்வளோ அழகா ஆர்கனைஸ் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல தான் எங்க அப்பாவே படிச்சாங்க. இன்னும் 6 வருஷம் ஆச்சுன்னா இந்த ஸ்கூலோட ஏஜ் வந்து 100ங்க. அவ்வளோ பழமையான ஸ்கூலு. இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வசதிகளும் இந்த ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஊர்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ஸ்டேட் போர்ட்லாம் வந்துருச்சு. 10th வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. இனிமேல் இதையுமே நல்லா கொண்டு வந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செலிப்ரேஷனை சிறப்பிக்கிறதுக்காக 2 சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள் தான் 2 பேருமே, சண்முக பாண்டியன் மற்றும் முகமது ஜின்னா. இந்த ஸ்கூலோட முன்னேற்றத்துக்கு இவங்க 2 பேருமே ரொம்ப பங்கு வகிச்சிருக்காங்க. அதுக்கும் மேல இதோட ஹெச்எம் பசங்களை நல்லா வழி நடத்துறாங்க. இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு கொடியேற்றம் நல்லா நடந்துச்சு. நம்ம எவ்வளவோ காசு கட்டி எவ்வளவோ ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றோம், நம்ம பசங்களை அனுப்புறோம். ஆனா அங்கெல்லாம் விட இந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும். மரத்தை கவுண்ட் பண்ணீங்கன்னா 100+ இருக்கும். இந்த இயற்கை சூழ்நிலையில பசங்க நல்லா ஓடி விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்டோட சேர்ந்த ஸ்கூல் இதுதான். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்லாம் முடிய போது 11th 12th வந்துட்டோம் அப்படின்னா ஜாலியா நம்ம காலேஜ் போகலாம் அப்படிலாம் மைண்ட் இருக்கும். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டு போய் அதே பெஞ்ச்ல நம்ம போய் உட்காரும்போது எந்த கவலையுமே இல்லாம ஜாலியா இருந்த அந்த டேஸ் எல்லாம் நினைவுக்கு வருது. இந்த கல்வியாளர்கள்லாம் ஒரு கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. என்னன்னா இந்த ஸ்கூல்ல வந்து செலிப்ரேஷன் பண்றோம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, ஆனா பசங்களோட வருகை எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பசங்க இன்னுமே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேலூர் பாய்ஸ் ஸ்கூல்ல எவ்வளவு பசங்க படிக்கிறாங்கன்னு சுத்தி கேட்டாவே தெரியும். அவ்வளவு பசங்க படிக்கிறாங்க இங்க. ஆனாலும் இன்னைக்கு வந்து 62 பேர் தான் பிரசன்டா. அதையும் மேல இருக்கிற சாரே வந்து சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சுதந்திர தினம் செலிப்ரேஷன் பண்றோம், ஆனா இந்த பசங்க எல்லாரும் அதோட விழிப்புணர்வே இல்லாம ஜாலியா லீவ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்காங்க. ஒரு காலத்துல நம்மளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் நினைச்சிருப்போம். ஆனா சுதந்திர தினத்தன்னைக்கு இங்க டீச்சர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அதை பத்தி ஒரு 4 வார்த்தைங்களை கேட்டாங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும். அதுக்காக தான் வந்து எல்லா பசங்களையும் வர சொல்றாங்க. அதனாலயே சிஓ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஆகஸ்ட் 15 ஹாஃப் டே வந்து ஸ்கூல் வைக்கணும், கவர்மெண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாவது பசங்களை நம்ம கூப்பிட்டு வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஹிரண் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தானா, அதனாலயே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கல. ஜஸ்ட் எல்லாரும் பேசினதை நல்லா கேட்டுட்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை இப்படிதான் வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.